ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் யூனிட் 1 பார்க்க போகிறோம். நான் இப்போ காமிக்கிற இமேஜ் யூனிட் 1ல் என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குன்ட்டு நம்ம கற்றுக்கேன். இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மீனிங், டெஃபினிஷன் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜி, அதுக்கப்புறம் ஸ்கோப் என்னன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் மீனிங்கிற டாபிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைக்காலஜியோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். சைக்காலஜிக்கு 2 க்ரீக் வேர்ட்ஸ் இருக்குது, சைக்கி அண்ட் லோகஸ். இதில் சைக்கிக்கு என்னென்னா சோல்னு சொல்கிறாங்க, லோகஸ்க்கு சயின்ஸ் சொல்கிறாங்க. சைக்காலஜியோட முழு மீனிங் என்னது சயின்ஸ் ஆஃப் சோல். இப்போ சைக்காலஜியோட டெஃபினிஷன் பார்க்கலாம். A science is a systematical study and attempt to explain observable behavior. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம சைக்காலஜியாக ஒரு மெத்தட் இல்லைன்னா அப்சர்வேஷன் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம பண்ணுறோன்னா அதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம், அப்ரோச் பண்ணுறோம், அந்த ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எதுக்கு இந்த பீப்புள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் அவங்க இந்த மாதிரி செய்கிறாங்கன்ட்டு நம்ம சிஸ்டமேட்டிக்கலாக படிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அப்சர்வர் பிஹேவியர் என்னென்னா, நம்ம அவங்க ஆக்ஷனை மெஷர் பண்ணுறோம். அவங்க எந்த மாதிரி பேசுகிறாங்க, எந்த மாதிரி நடக்கிறாங்க, எந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு அவங்கள நம்ம கவனிக்கிறோம். அவங்களோட மென்டல் ப்ராசஸ், அவங்க ஃபீலிங்ஸ், திங்கிங், ரிமெம்பர், அவங்க எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க, எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்கங்கிறது எல்லாமே நம்ம கவனிக்கிறோம். அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் இந்த என்விரான்மெண்ட்னா சைக்காலஜி எப்படி அவங்க சைக்காலஜியால் அவங்க எப்படி அவங்க ஃபேமிலியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்ட்டு அவங்க கவனிப்பாங்க. நம்ம இதை ஷார்ட்டாக எப்படி சொல்கிறாங்கன்னா, சைக்காலஜி இஸ் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ் இன்க்ளூடிங் ஹவு தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். நம்ம இப்போ எஜுகேஷ்னல் சைக்காலஜியோட டெஃபினிஷன் என்னென்னா பார்க்கலாம். எஜுகேஷ்னல் சைக்காலஜினா என்னென்னா, இது ஒரு பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி. நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஒரு சப்ஜெக்டுனே வச்சுப்போம். ஸ்கூலில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நம்ம படிப்போம்ல ஒரு சப்ஜெக்ட். அது எப்படி டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்ட்டு அந்த சைக்காலஜி பீப்புள் அப்சர்வ் பண்ணுவாங்க. டீச்சர் சொல்லிக் கொடுக்குறத ஸ்டூடெண்ட் எப்படி கற்றுக்குறாங்கன்ட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க எந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்குறாங்கன்ட்டு பார்ப்பாங்க. இது எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அவங்களோட பேக்ரவுண்டு, சோஷியல் ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி, இது எல்லாமே கற்றுக்கிறது தான் எஜுகேஷ்னல் சைக்காலஜி யூஸ்ஃபுல் ஆகுதுன்ட்டு சொல்லி இந்த டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜி, இதுக்கு 3 ரைட்டர்ஸ் வராங்க. யாருன்னு 1 by 1 பார்க்கலாம். கோலன்சிக் இங்கே ஒரு 7 கான்செப்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ், மோட்டிவேஷன், மெத்தட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், எவால்யூஷன், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், மென்டல் ஹெல்த், கேரக்டர் ஃபார்மேஷன். நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்டையுமே ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க ஒவ்வொரு கேரக்டர் ஃபார்மேஷன் இருக்கும். அவங்கக்கிட்ட ஒவ்வொரு டைப் ஆஃப் மென்டல் ஹெல்த் இருக்கும். அண்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒவ்வொரு மாதிரி மோட்டிவேஷனும் ஒவ்வொரு மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். கிளாஸ் மேனேஜ்மெண்ட்டும் ஒவ்வொரு டைமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ட்டு இந்த கோல்சிக் ரைட்டர் சொல்லியிருக்காங்க. லின்க்ரீன் லேர்னர், த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், த லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் சிச்சுவேஷன், த டீச்சர்ன்ட்டு 5 கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. இதை டீட்டெயில்டாக நம்ம 1 by 1 பார்க்கலாம். த லேர்னர் இது ஃபஸ்ட்டு
ஃபோக்கல் ஏரியா ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி இதான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குது. இது எதெல்லாம் நமக்கு கொடுக்கும்னா ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அவங்களோட டிஃப்ரென்ஸு, அப்புறம் மெஷர்மெண்ட்ஸு, அவங்களோட அன்கான்ஷியஸ் பிஹேவியர், கான்ஷியஸ் பிஹேவியர், கேரக்டரிஸ்டிக் க்ரோத், டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே ஒரு லேர்னராக நம்ம கற்றுக்கலாம். இந்த கான்செப்டில் சொல்லு. இப்போ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த செகண்ட் கான்செப்டாக இருக்குது. இதில் நம்ம ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எப்படி லேர்ன் பண்ணுறோன்னா நம்மளோட நாலேஜ் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி தான் நம்ம அந்த சப்ஜெக்ட் மேட்டரை லேர்ன் பண்ணுறோம். லேர்னிங் ப்ராசஸில் என்ன நடக்கும்னா லேர்னருக்கு எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எவ்வளவு, லேர்னிங் ப்ராசஸ்னால் எதுன்ட்டு ரெண்டுமே டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் சைக்காலஜி, எஜுகேஷ்னல் சைக்காலஜி எதெல்லாம் டீல்ஸ் பண்ணுன்னா நேச்சர் ஆஃப் லேர்னிங், லா, பிரின்சிபல், தியரிஸ் ஆஃப் லேர்னிங், மோட்டிவேஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் லேர்னிங், ரிமெம்பரிங், ஃபர்கெட்டிங், ப்ரிசீவிங், கான்செப்ட், ஃபார்மேஷன், திங்கிங் அண்ட் லிசனிங் ப்ராசஸ். நம்ம லாஸ் படிக்கிறது இருக்கட்டும், இல்லை அதோட பிரின்சிபல்ஸ், இல்லைன்னா தியரி, இல்லைன்னா ஏதாவது மோட்டிவேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கான்செப்டை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு அதை நம்ம திங்க் பண்ணி அதோட ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எஜுகேஷ்னல் சைக்காலஜி டீல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. லேர்னிங் சிச்சுவேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எப்படி அமையுது, ஒரு லேர்னருக்கு எந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு அவங்க வீட்டில் எல்லாமே ஓகே, அவங்க படிக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு பார்ப்பாங்க, அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இதனால அவங்களோட எஜுகேஷ்னல் சைக்காலஜி எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்களோட லேர்னர்ஸ் வீட்டில் அவங்களால நல்லா படிக்க முடியுதா இல்லையா, இல்லை ஸ்கூலில் இல்லை காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துல அவங்களால நல்லா படிக்க முடியுதான்னு பார்ப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளாஸ் ரூம் கிளைமேட், குரூப் டைனாமிக், டெக்னிக்ஸ் அண்ட் ஏஜ், லேர்னிங் சிச்சுவேஷன், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், இது எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கான்ட்டு பார்ப்பாங்க. ஃபிஃப்த் கான்செப்ட் என்னென்னா டீச்சர். டீச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எலமெண்ட் டீச்சிங் ப்ராசஸில். அது ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் முக்கியமான ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணுறாங்க. கேரிசன் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்களோட லேர்னிங் அண்ட் எஜுகேட்டிவ் ப்ராசஸ் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எவாலுவேட்டிங் பீப்புள் க்ரோத், அவங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்காங்கன்ட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஒரு சைல்டை நம்ம எப்படி கைட் பண்ணி அவங்க டெவலப் ஆகுறாங்க விஷயத்த நம்ம பார்க்கலாம். கேரிசன் சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி முடிஞ்சுது. இது போன்ற வேறு எதுவும் டாபிக் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் அதுக்கப்புறம் என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.